ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த வாரத்தில் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து என்னென்ன கீரைகள் பறித்தேன் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். இந்த வாரத்தில் காயெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, கீரை மட்டும்தான் இருந்தது. இது வெந்தய கீரை, ஒரு பெரிய க்ரோ பேக்கில் பாதி அளவு மட்டும்தான் போட்டிருந்தேன். அது இப்போ 1 மந்த் போல் ஆயிடுச்சு, நல்லாவே வளர்ந்துருச்சு. அதையெல்லாம் இப்போ அறுவடை பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நாள் முன்னாடியே கூட பறிச்சிருக்கலாம். அடுத்து நம்ம முருங்கை மரத்தில் கொஞ்சம் முருங்கைக்காய் இருந்தது, அதையும் பறித்து வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், மாடி தோட்டத்தில் இந்த பெரிய க்ரோ பேக் 2 க்ரோ பேக்கில் கொத்தமல்லி தான் போட்டிருந்தேன். அதில் ஒரு கொத்தமல்லி பேக்கில் இருக்கிறதுல இந்த மாதிரி கீரை நிறைய வந்துருந்துச்சு. அதையெல்லாம் அறுவடை பண்ணுறத போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். இன்னொரு க்ரோ பேக்கில் இருக்கிற கீரைகளை எல்லாம் இந்த மாதிரி அப்படியே தண்டை கொஞ்சம் விட்டுட்டு கிள்ளிக்கலாம். வேரோட பறித்து எடுத்தோம்னா அதில் இருக்கிற குட்டி குட்டியாக இருக்கிற கொத்தமல்லி கீரையும் வந்துடும். அதனால் இந்த குப்பை கீரையை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையிலேயே. அடுத்து பாருங்கள், இன்னொரு நாள் அதில் மீதி விட்டதையெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருந்தது. அந்த கீரைகள், குப்பை கீரை, பருப்பு கீரை, இதெல்லாம் பறித்து ஆஞ்சி வச்சுருக்கேன்.